அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னார, குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா? பழனிசாமி அவர்கள இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் டெல்லியின் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணியோட அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல இதை தாண்டி வேற ஒண்ணும் அவங்க பண்ணல. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு வெறும் 5 ஆண்டுல இந்தியாவே திரும்பி பார்க்கிற எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் தான் 2026 தேர்தல். அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். சாதாரண அறிக்கை அல்லது, நீங்க பார்த்திருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். அது தெரியல உங்களுக்கு? அது மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. செம்மொழி தமிழ் அழிக்க மும்மொழி திட்டம் கொண்டு வந்தே தீர்வோன்னு அடம் பிடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க. ஒன்றிய அரசோட 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதைய அடமானம் வைக்க நான் ஒன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்ல. விசாவுக்கு அசராம எதிர்த்து நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உங்கள் முன்னாள் இருக்கிறேன். விசாவுக்கே பயப்படாதவன் அமித்ஷாவுக்கா பயப்படுவேன்? நான் மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால என்னுடைய விசுவாசம் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மாநில உரிமையை அடகு வச்சு பதவிகளை நீடிக்கணும்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரின் கொள்கை வாரிசுகள் நாங்கள். நம்முடைய உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு ஓங்கி ஒடுக்கியால இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் நம்மை பார்த்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால்தான் இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு தொகுதி மறுவரைய கையில் எடுத்திருக்கு பிஜேபி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களும் ஓட்டர்களும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய குடியிருந்த மதிப்பு வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவில் மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துடிதுடித்துட்டு இருக்கு. இந்திய அரசியலையே மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது. ஆனா இது எப்படி பண்ண போறாங்க? என்ன திருத்தம் பண்ண போறாங்க?
இப்படி நம்முடைய கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க மறுக்கிறாங்க. இவங்க இப்படி ரகசியமாக மறைச்சு பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா பெரிய சதி திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதனால தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் உயரும்னு அடுத்து ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் கவனத்தோடு சொல்றேன், அதுலதான் பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கு. ஆற்காடுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்க ஊர்ல மக்கன் பேடா வாங்கினா அதுக்குள்ள பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கரெக்டா? அது மாதிரி இந்த தொகுதி மறைவரைக்குள்ள நமக்கான ஆபத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சொல்றேன்னு நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. இதுவே பாஜக அரசு தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த வித்தியாசம் 61 உயர்ந்துடும். இப்படி ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களும் வட மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்குமான இடைவெளியை அதிகரிச்சு இது மூலமா நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. இந்தியா மொத்தத்தையும் பாதிக்கிற முடிவு இது. ஆனா மாநில அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளோட எந்த ஆலோசனை நடத்தாம அவசரமாக இது அரங்கேற்ற பார்க்கிறாங்க. அதுவும் இது தேர்தல் காலம். சாதாரண மக்களுக்கு எத்தனை கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மட்டும் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்ல அவங்களுக்கு? எப்படி 5 மாநில தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை அவங்க கூட்டுறாங்க. ஏன்? தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்டினா என்ன? எதுக்கு இந்த பதற்றம்? பாஜகவோட இந்த ஜனநாயக விரோத சக்திக்கு, இந்த செயலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த இந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. வந்திருக்கு இன்னைக்கு வெளியில. அதுல அவங்க சொல்லியிருப்பதை சுருக்கமா உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல பெண்களுடைய இடஒதுக்கீட்ட எதுக்காக எந்த தேவை இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு போட்டு முடிச்சு போடுறீங்க? பாஜக நினைச்சிருந்தா 2024 தேர்தலிலேயே மகளிர் ஒதுக்கீட்ட அமல்படுத்தி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகளான நாங்களும் அதைத்தான் கேட்டோம். இப்போ தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு இடையில எதுக்கு இதை பண்ணணும்? ஜூலை மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுக்கு முன்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிச்ச பிறகு இதை பொறுமையா இதை பண்ணலாமே. இப்ப என்ன அவசரம்? உங்க தலைமையில வானம் இடிஞ்சு விழுந்துடுமா என்ன என்று சோனியா காந்தி அவர்கள் அந்த கடிதத்தில் கேட்டிருக்கிறார்கள். அவங்க கேட்டிருப்பது 100% சரியான கேள்விதான்.